Method of using trigonometric table. Find the value of sine 64 degree 34 minutes. So இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து trigonometric tables யூஸ் பண்ணி தான் இதோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ trigonometric tables நீங்கள் போனீங்கன்னா நேச்சுரல் சைன்ஸ், நேச்சுரல் கோசைன்ஸ், நேச்சுரல் டேஞ்சன்ஸ் இந்த மாதிரி ஹெட்டிங் வச்சு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கும். 4 டெசிமல் பிளேசஸ் வச்சு வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேபிள்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ டிகிரி கொடுத்துருக்காங்க, மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, மீன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். A trigonometric table consists of 3 parts. அந்த 3 parts என்னன்னு பாருங்க. First வந்து a column on the extreme left which contains degrees. எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் அப்படின்னும் போது இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிகிரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிகிரி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருப்பாங்க, 0லேருந்து நீங்கள் வேல்யூஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 89 வரைக்கும் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா விச் இஸ் டிகிரி. இதை ரீட் பண்ணும்போது 49 டிகிரி, 64 டிகிரி, 74 டிகிரி, 89 டிகிரி இந்த மாதிரி தான் ரீட் பண்ணணும். எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் வந்து டிகிரி இருக்குன்னு பார்த்தோம். தென் ஃபாலோட் பை 10 காலம்ஸ். அந்த 10 காலம்ஸ் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் போயிட்டு 10 இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 காலம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 0 மேலே இங்கே நீங்கள் ரீட் பண்ணும்போது 0 மினிட்ஸ், 6 மினிட்ஸ், 12 மினிட்ஸ், 18 மினிட்ஸ், 24 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 36 மினிட்ஸ், 42 மினிட்ஸ், 48 மினிட்ஸ், 54 மினிட்ஸ். இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மினிட்ஸை வந்து டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறத வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. 10 காலம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில், தென் ஃபாலோட் பை இந்த 10 காலம்ஸும் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மினிட்ஸ். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 காலம்ஸ் அண்டர் த ஹெட் மீன் டிஃப்ரென்ஸ் ஹேஸ் த வேல்யூஸ் ஃப்ரம் 1 2 3 4 and 5. தேர்ட் ஒன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மீன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 4 5 வேல்யூஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டிகிரி, செகண்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து மீன் டிஃப்ரென்ஸோட வேல்யூஸ். இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது சைன். இதுலேயே கொசைன் கேட்கலாம், டேஞ்சன்ஸ் கேட்கலாம். அப்போ வந்துட்டு இங்கேயும் வேல்யூஸ் இருக்குது, இங்கேயும் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். The mean difference is to be added in case of sine and tangent. Sine and tangent வரும்போது இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் நீங்கள் ஆட் தான் பண்ணுவீங்க. பிகாஸ் பேஜஸ் பாருங்கள், நேச்சுரல் சைன், நேச்சுரல் கோசைன்ஸ், நேச்சுரல் டேஞ்சன்ஸ் இருக்குது. ஸோ சைன் அண்ட் டேஞ்சன்ட் வரும்போது இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பட் while it is to be subtracted in case of cosine. பட் கொசைன் வரும்போது, காஸ் கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். இது ரொம்பவே நீங்கள் நோட் பண்ணணும். எல்லாத்துக்குமே ஆட் கிடையாது. சைன் அண்ட் டேஞ்சன்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃப்ரென்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. கொசைன் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு சப்ட்ராக்ட். அதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இப்போ கொஸ்டின்குள்ளே நம்ம போகலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சைன் 64 டிகிரி 34 மினிட்ஸ். ஸோ 64 டிகிரி அப்படின்னும் போது இது வந்து எந்த டேபிளில் பார்க்கணும், சைன் டேபிளில் பார்க்கணும். ஸோ நேச்சுரல் சயின்ஸில் போயிட்டு, ஸோ நம்ம வந்து நேச்சுரல் சயின்ஸில் தான் இருக்கும். இதில் வந்து என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க, 64 டிகிரி. ஸோ டிகிரின்றது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் லெஃப்டில் இருக்குது. இதில் நீங்கள் பாருங்கள் எங்கே 64 இருக்குன்னு. ஸோ 2 பேஜஸ்லையுமே கொடுத்துருக்காங்க. 64 வந்து இங்கே இருக்குது, 64 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சைன் 64 டிகிரி. உங்களோட புக்கில் வந்து நேச்சுரல் சயின்ஸ் அந்த பேஜில் போயிட்டு 64 டிகிரிக்கு நேராக இந்த மாதிரி ஸ்கேல் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வேல்யூஸ் வேறு எங்கேயும் நீங்கள் எடுத்து பிளேஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எக்ஸாக்டாக இந்த 64 டிகிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு நேராக இந்த மாதிரி ஸ்கேல் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க வேல்யூஸ் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சைன் 64 டிகிரிக்கு நேராக நம்ம ஸ்கேல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டேபிள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த trigonometric டேபிள் இருந்து அந்த பர்டிகுலர் டிகிரி அந்த ரோ மட்டும் இங்கே எடுத்து வேல்யூஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம டேபிள்லையும் காமிக்கிறோம். ஸோ அந்த டிகிரி ஃபாலோட் பை இந்த 10 காலம் ஹெடர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மினிட்ஸ் நம்ம பார்த்தோம். இங்கே மினிட்ஸ் வந்து 34 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டேரெக்டாக உங்களுக்கு 34 மினிட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 34 கிடையாது.
இங்கே 30 இருக்குது, 36 இருக்குது. நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். மீன் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க நம்ம பார்த்தோம். இன் கேஸ் ஆஃப் சைன் அண்ட் டேஞ்சன்ட், கொசைனுக்கு தான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வேல்யூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 minutes இருக்குது. ஸோ 30 minutes கூட ஒரு 4 நீங்கள் இங்கே மீன் டிஃப்ரென்ஸ் ஹெட்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஹெட்டரில் இருக்க 4 இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 34 ஆகிடும். சில பேருக்கு தோணும் இங்கே வந்து 36 minutes இருக்குது, மைனஸ் இங்கே 2 பண்ணிங்கன்னா வில் கெட் 34. பட் நம்ம சொல்லியிருக்க இங்கே பாயிண்ட் வந்து சைன் இருக்குது. சைன் இருக்கும்போது இது ரெண்டையும் நீங்கள் ஆட் தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதனால தான் 30 + 4 is 34 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். கரெக்டாக எக்ஸாக்டாக 30 minutesக்கு அகெயின்ஸ்டாக என்ன வேல்யூ இருக்கோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 4 நம்ம சொல்லியிருந்தோமா, இந்த 34 minutes தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம், 30 + இந்த 4. 30ன்றது இந்த ஹெட்டரில் இருக்க அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க வேல்யூ நம்ம எடுத்து எழுதணும். அந்த 4 அப்படின்ற போது எக்ஸாக்டாக +4 போட்டுறக்கூடாது. இந்த மீன் டிஃப்ரென்ஸ் 4 அந்த காலம் கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் எடுத்து எழுதணும், விச் இஸ் 5. ஸோ 30 கீழே என்ன வேல்யூ இருந்தது பார்த்தீங்கன்னா 0.9026. அதான் இங்கே எழுதியிருக்காங்க 0.9026. மீன் டிஃப்ரென்ஸ் 4க்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன வேல்யூ இருக்குது, விச் இஸ் 5. ஸோ இந்த 5 போடும்போது நிறைய பேர் வந்து வெரி ஃபர்ஸ்ட் பிளேஸில் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிடாதீங்க. தயவுசெய்து லாஸ்ட் பிளேஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணிடணும் 5ன்றதை வந்து. ஸோ இதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5ன்னும் போது டேரெக்டாக இங்கே 5.9026 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடாதீங்க. இந்த 5ன்றது வந்து எக்ஸ்ட்ரீமாக ரைட்டில் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணி ஆட் பண்ணும். சைன் அப்படின்னும் போது மீன் டிஃப்ரென்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். 6 + 5 is 11. ஸோ இந்த 1 ரிமைனிங் 1 இங்கே கேரி ஆகும். 2 + 1 is 3, then 0, then 9.0. ஸோ சைன் 64 degree 34 minutes ஓட வேல்யூ 0.9031. ஸோ இது புக் எக்ஸாம்பிள் சம் அப்படின்றனால பர்டிகுலர் இந்த டிகிரியோட வேல்யூஸை அவங்களே டேரெக்டாக எடுத்து போட்டுட்டாங்க. பட் நீங்கள் வந்து டேபிளில் இருந்தால் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 64 டிகிரிக்கு நேராக நான் ஸ்கேல் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நான் சொன்னேன். மீதி 34 minutesஸை வந்து நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணோம், டேரெக்டாக 34 minutes கிடையாது. அதனால் இங்கே ஒரு 30 minutes எடுத்துக்கிட்டோம். மீன் டிஃப்ரென்ஸில் ஒரு ஹெட்டர் 4 நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 + 4 is 34 நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம டேபிளில் பார்க்கலாம். ஸோ இங்கே வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னோம். ஸோ இந்த பர்டிகுலர் பேஜில் தான் இருந்தது. ஸோ இங்கே 30 இருக்குது, இங்கே நம்ம வந்து 64 நம்ம சொல்லியிருந்தோம். 64க்கு நேராக இங்கே என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள், 0.9026. 64 டிகிரிக்கு நேரம் நம்ம இங்கே ஸ்கேல் பிளேஸ் பண்ணியிருக்கோம். 30க்கு பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோமா, அந்த 30க்கு நேரம் அப்படி நீங்கள் பாருங்கள் 0.9026. தென் மீன் டிஃப்ரென்ஸில் வந்து ஒரு 4 பார்க்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 4க்கு அகெயின்ஸ்டாக இங்கே நீங்கள் ஸ்கேலில் நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், அது கீழே வந்துடுங்க. வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது. ஸோ அதனால தான் இதையும் எடுத்து நம்ம ஆட் பண்ணோம். பிகாஸ் சயின்ஸுக்கு வந்து ஆட் பண்ணோன்னு சொன்னோம் இதோட வேல்யூவும் மீன் டிஃப்ரென்ஸையும். நீங்களும் வந்து சைனோட வேறு ஏதாவது வேல்யூஸை எடுத்து இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஆன்சர் கிடைக்குதான்னு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.